ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்லாக பார்க்க தந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற பெல் பட்டன் இருக்குது, அதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய இது போல் ஒரு பிளாஸ்டிக் டப்பை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் டப்பை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பழைய கத்தி வச்சுட்டு கேஸ் ஸ்டவ்வில் நல்லா நீங்கள் ஹீட் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் இந்த கத்தி எடுத்துகிட்டு இந்த பிளாஸ்டிக் டப்பா மூடி இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே கொஞ்சம் தள்ளி இது போல் நம்ம சின்ன சின்ன ஹோல்ஸை நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. இந்த பாக்ஸ் மூடி ஃபுல்லாகவே உங்களுக்கு எத்தனை ஹோல்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாக்ஸ் மூடி நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க. நான் பாருங்கள், இந்த பாக்ஸு மூடு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 10 ஹோல்ஸ் ஃபுல் நான் போட்டு வச்சுக்கிட்டேங்க. இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஸ்பூன்லாம் இருக்குல்ல, ஸ்பூன்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம அங்கங்கே வச்சு விட்ருவோங்க. இதுக்குன்னு தனியாக நம்மக்கிட்ட ஆர்கனைசர் எதுவுமே இருக்காது. அதுக்காக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹோல்ஸ்லாம் போட்டோம் இல்லையா, ஒவ்வொரு ஹோல்ஸுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் நீங்கள் வச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் அழகாக எடுத்துக்கலாங்க. திரும்பவுமே நீங்கள் இதுக்குள்ளே க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. இடமும் ரொம்ப கம்மியாக தாங்க பிடிக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. செலவே இல்லாத ஆர்கனைசர் நம்ம வீட்டிலே நம்ம கையில் நாமளே ரெடி பண்ணிடலாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்களுமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வலை எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் நம்ம ஏதாச்சும் பொம்மை வாங்கினாலும் சரி, ஃப்ரூட்ஸ் வாங்கினாலும் சரி, அப்போ நம்ம ஏதாச்சும் நம்ம சாக்கோஸ் வாங்கினாலுமே இது போல் ஒரு வலை வருங்க. இந்த மாதிரி வலை வந்துச்சுன்னா எடுத்து நீங்கள் வச்சு இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வலை அப்போ இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் ஒரு கொஞ்சம் போல் எடுத்துருக்கேன். தேங்காய் நாரை பார்த்தீங்கன்னா சில்ல நீங்கள் பிரித்து எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நான் வலை எடுத்துருக்கலையே, அந்த வலை உள்ளுக்குள்ளேயும் தேங்காய் நார் ஃபுல்லாகவே நம்ம இது உள்ளுக்கு நம்ம வச்சு விட்டுக்கலாங்க. இந்த தேங்காய் நாரை எந்த அளவுக்கு அடக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மடக்கி இந்த தேங்காய் நாரை நீங்கள் அப்படியே வச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வலை எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த வலையை நீங்கள் லைட்டாக நம்ம முடிச்சு போட்டுக்கலாங்க. ரொம்ப டைட்டாக நீங்கள் போட வேண்டாம். ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியுமே லாஸ்ட்டு ஒரு முடிச்சு போடணும். அதனால் நீங்கள் லைட்டாக மட்டும் நீங்கள் முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் நாரை ஒரு டைம் கீழே நல்லா தட்டி விட்டுருங்க. அந்த தேங்காய் நாரில் இருக்கக்கூடிய சில்லுத்தன்மை எல்லாமே கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வலை இருக்கு இல்லையா, அதை நீங்கள் உள்ளுக்குள்ளே இது போல் நீங்கள் அழுத்தி விட்டுருங்க. இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதை நம்ம நிறைய விதமாக யூஸ் பண்ணலாங்க. ஆனால் நான் இன்றைக்கி பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்காக மட்டும்தாங்க யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நீங்கள் தண்ணியில் நல்லா நனைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் லிக்விட் இல்லைனா சோப்பு தொட்டுட்டு எப்போதும் போல் பாத்திரம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் நாரை தொட்டு நீங்கள் பாத்திரம் க்ளீன் பண்ணும்போது நிறைய பாத்திரம் க்ளீன் பண்ண முடியுங்க. நம்ம நார்மல் ஸ்க்ரப்பு நார்லாம் போட்டு தேய்க்கிறத விட இது போல் நம்ம தேங்காய் நாரை வச்சு நம்ம க்ளீன் பண்ணால் பாத்திரம் ரொம்ப சுத்தமாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் தண்ணியில் நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா நம்ம புழிஞ்சிட்டு அந்த முடிச்சு நம்ம போட்டோம் இல்லையா, அந்த முடிச்சு கட்டிட்டு நல்லா டைட்டாக நம்ம முடிச்சு போட்டுக்கலாங்க. இந்த எக்ஸ்ட்ரா வலை இருக்குல்லையே, நம்ம எக்ஸ்ட்ரா வலையை நீங்கள் நல்லா மடக்கி பிடிச்சி டைட்டாக முடிச்சு போட்டுக்கலாங்க. நான் போட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அவள் தான் பாருங்கள், தேங்காய் நார் ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அதை நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சி இது போல் ரெண்டாக மடித்து நான் முடிச்சு போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டா போதும். எவ்வளோ பாத்திரம் என்னால் க்ளீன் பண்ணிக்கலாங்க. கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்பு. மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேன் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா தேன் நிறைய பேர் வாங்கி வச்சு நிறைய பேர் யூஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு சில டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேன் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு 3 மாதம் 4 மாதம் மாதிரி நம்ம அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம தேனை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு கொஞ்ச நாள் மட்டும் நல்லாயிருக்கும். நாளாக ஒரு மாதிரி தேனில் ஒரு மாதிரி கெட்ட வாடை வந்துடும். சீக்கிரமாக கெட்டு போயிடுங்க. அந்த மாதிரி கெட்ட வாடை வராமல் இருக்க, கெட்டு போகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த தேனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மிளகு நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்து எப்போதும் போல் நீங்கள் மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மிளகு உள்ளுக்குள்ளே நான் அப்படியே தாங்க இருக்கும், ஒன்றுமே ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரியாணியில் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 2 போல் மட்டும்தாங்க பிரியாணி எடுத்திருக்கேன். அதிகமாக எடுக்கவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் தைலம் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த தைலம் யூஸ் பண்ணாலும் அந்த தைலம் நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பிரியாணி இலை எடுத்துகிட்டு அது ஒரு பக்கம் மட்டுமே நீங்கள் தைலம் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 இலை எடுத்துருக்கேங்க. 2 இலை மேலேயுமே இந்த தைலத்தை ஒரு பக்கம் மட்டும் நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம 2 இலை மேலேயுமே நம்ம தைலத்தை அப்ளை பண்ணிவிட்டு 2 இலையும் நீங்கள் ஒட்டுக்க பிடிச்சிட்டு இது போல் நீங்கள் 2 நம்ம மடித்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம தைலத்தை தூக்கி சைடில் வச்சுக்கலாம். ஒரு அகல் விளக்கை நீங்கள் பற்ற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஈவினிங் டைமில் ஒரு 6 மணிக்கு மேலே நிறைய கொசு வரும் இல்லையா, அந்த கொசு எல்லாமே போகிறது இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அகல் விளக்கை நீங்கள் இலையை எறிவிடும் போதும் அதிலிருந்து வரக்கூடிய புகை பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக பரவும் போதும் வீட்டுக்குள்ளே எவ்வளோ கொசு இருந்தாலும் சரி இந்த கொசு ஃபுல்லாகவே இறந்து போயிடும். வீட்டுக்குள்ளே கொசுவும் வரவும் செய்யாதுங்க. அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் தருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இலையை நீங்கள் பற்ற வைக்கும் போது நிறைய புகை வரும், நல்லா நின்று புகை எரிஞ்சு கொடுக்குங்க. அதனால் மறக்காமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நம்ம அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. இனிமேல் நம்ம வீட்டு கேஸில் துடைக்கிறதுக்கு துணி வேண்டாம், நியூஸ் பேப்பர் வேண்டாம், அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் வேண்டாங்க. இது மட்டும் இருந்தால் போதும். அது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ரீஃப்ளாக்ஸ் ஸ்பாஞ்ச் வைஃப் தாங்க. இதில் மொத்தமாக 3 பீஸ் இருக்குங்க. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 9-10 ருபீஸுங்க. வாங்கி வச்சுக்க ரொம்ப ரொம்ப ஒர்த்து தாங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் சைடில் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் ரெடி பண்ணலாங்க. ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் மட்டும் நான் விம்ஜெல் நான் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை விம்ஜெல் இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் 1 ரூபாய் ஷாம்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம கோல்கேட் பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி ஒரு கொஞ்சம் போல் மட்டும் திரும்பவும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது லிக்விட் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்பாஞ்ச் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த கேஸ் ஸ்டவ் நீங்களே பாருங்கள், ஒரு மாதிரி அழகாகவே இல்லை, ரொம்ப எண்ணெய் பிசுக்கா ரொம்ப அழுக்கு கரையாக நிறையா இருக்குது இல்லையா. இதையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் மட்டும் இருந்தால் போதும். உங்கள் கேஸ் நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு மாறிடும். இப்போ நம்ம கரைச்ச லிக்விட் இருக்கு இல்லையா, அந்த லிக்விட் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க கேஸ் மேலே. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சி வைக்கலாம். நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்க வேண்டாங்க, லைட்டாக மட்டும் நீங்கள் தேய்ச்சா போதும். கேஸ் மேலே ரொம்ப துருப்பிடிச்சுக்கரை, ரொம்ப அழுகு கரை, டீக்கரை, பால் கரை, எண்ணெய் கரை, எந்த கரையாக இருந்தாலும் எல்லா கரையுமே போயிடுங்க. இப்போ நம்ம எல்லா பக்கம் நல்லா நான் தேய்ச்சிக்கிறேன். உங்கள் கேஸ் ஸ்டவ் ரொம்ப பழைய கேஸ் ஸ்டவ், ரொம்ப அழுக்கான கேஸ் ஸ்டவ்னா ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் ஊற விட்டுக்கோங்க. நான் எதுவுமே ஊற வீட்டில் உடனே நான் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே நல்லா தொடச்சி முடிச்சாச்சு. கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு துணி வேண்டாம், நியூஸ் வேண்டாம், டிஷ்யூ பேப்பர் வேண்டாம். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ரீஃப்ளாக்ஸ் ஸ்பாஞ்ச் ஒரு பீஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு நீங்கள் பிழிஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டவ் மேலே நல்லா நீங்கள் தொடச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இந்த ஸ்பாஞ்ச் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அதனால் நீங்கள் கேஸ் ஸ்டவ் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ண முடியும். கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது இன்னும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இதை வச்சு கிச்சன் ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அழுக்காச்சு தண்ணீர் இன்னொரு வாட்டி நல்லா நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு மறுபடியுமே நம்ம கேஸ் ஸ்டவ் நம்ம தொடச்சிக்கலாங்க. பாருங்கள், நான் கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே தொடச்சிட்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னுட்டு. இதை நீங்கள் துணியெல்லாம் துவைச்சி போட தேவையில்லை. சும்மா நீங்கள் தண்ணியில் நனைச்சிட்டு அப்படியே புழிஞ்சு வச்சுட்டா மட்டுமே போதுமானதுங்க. வேலையும் ரொம்ப மிச்சமாகும், டைமும் சேவ் ஆகும், ரொம்ப சூப்பராக வேலை முடிஞ்சிருங்க. இப்போ நம்ம பாருங்கள் கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே அழகாக நம்ம தொடச்சி முடிச்சாச்சு. ரொம்ப சூப்பராக கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணியிருக்குங்க. அதுக்கப்புறம் அதே ஸ்பாஞ்சை வச்சு நம்ம கிச்சன் மேடை ஃபுல்லாகவே அதே மாதிரி அழகாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் தொடச்சா போதும், ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் இந்த ஸ்பாஞ்சை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு பிழிஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாங்க. இதை கொண்டு போய் நீங்கள் வெயிலெலாம் போட தேவையில்லை. இந்த ஸ்பாஞ்சு நல்லா தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். முக்கியமாக நம்ம வீட்டில் டீ பாலில் காவிக்கும் போது அது கொஞ்சம் கீழே சிந்துனா கூட பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பாஞ்ச் வச்சு அழகாக நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். இதுவே நம்ம துணியாக இருந்தால் தொடச்சிட்டு திரும்ப நம்ம காய போடணும். அந்த மாதிரி வேலை எதுவுமே நமக்கு வேண்டாங்க. இந்த ஸ்பாஞ்சு பாருங்கள் எல்லோ கலர். நான் கிட்டத்தட்ட 2 மாதம் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒன்றுமே
ஒன்றுமே ஆகலை. இது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா சோப்லாம் போட்டு க்ளீன் பண்ணல, வெறும் தண்ணியில் மட்டும்தாங்க போட்டு க்ளீன் பண்ணி திரும்ப நான் கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஒன்றுமே ஆகலை. அதனால கண்டிப்பாக நீங்களும் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. 6 மாதத்துக்கு மேலே இந்த பேஸை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணிக்க முடியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.